இயேசுவில் பிரியமானவர்களே, புதிய ஆண்டை துவங்கி இருக்கிறோம். புதிய ஆண்டினுடைய வாழ்த்துக்களை, ஜெபங்களை, மகிழ்ச்சியை இங்கே இருக்கிற அருத்தந்தையர்கள் சார்பாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இந்த முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை, தயவு செய்து கொட்டாவி விடக்கூடாது. பின்னாடி இந்த கூட பிரச்சனை கிடையாது. நமக்கு முன்னாடி இருந்து பண்ணக்கூடாது, வெடிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறீங்க, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரியமான உங்களையெல்லாம் பார்க்கிறது மகிழ்ச்சி. இந்த புதிய ஆண்டில் உங்களை எப்படி வாழ்த்த வேண்டும், உங்களுக்கு எப்படி இந்த வருஷம் இருக்கணும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், என்னுடைய வார்த்தைகளால் சொன்னால் அது நன்றாக இருக்காது. கடவுள் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை வைத்து இந்த ஆண்டில் கடவுள் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும், கடவுள் உங்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்னால் அது நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் பார்த்தோம், எண்ணாகமும் எண்ணிக்கை புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 27 வசனங்களை வாசித்திருக்கிறோம். அதில் நம்ம இங்கே அழகாக திருப்பலியுடைய முன்னுரையில் படித்தது போல, வாசக முன்னுரையில் படித்தது போல, கடவுள் மோசேயின்படியாக ஆரோனுக்கு சொல்லுகிறார், மக்களை நீ எப்படியாக ஆசீர்வதிக்க வேண்டும், இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் உங்களையும் ஆசீர்வதிக்க இந்த நாளில் நான் விரும்புகிறேன். என்ன சொல்கிறார்? ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த ஆண்டினுடைய முதல் நாள், முதல் வாசகம், முதல் திருப்பலியிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் உனக்கு, உங்களுக்கு கூட சொல்லலை, உங்களுக்கு பொத்தாம் பொதுவாக சொல்லவில்லை, உனக்கு சிங்குலர் பர்டிகுலர், உன்னை ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆக இந்த ஆண்டு முழுவதுமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது, ஆண்டவர் எப்படி இந்த ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி, ஒருவர் தன்னுடைய முகத்தை நம் பக்கம் திருப்பி நம்மை பார்க்கிறார் என்றால் என்ன அடையாளம் என்றால், அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று அர்த்தம். நம்மை பிடிக்காதவர்கள் நம்மை பார்க்க மாட்டார்கள், முகம் சுழைச்சிட்டு போவாங்க. இந்த வருது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பக்கம் போ, நம்ம இந்த பக்கம் போ. முகத்தை பார்க்க விரும்ப மாட்டோம். நாம் யாரை அன்பு செய்யவில்லையோ அவருடைய முகத்தை பார்க்க நாம் விரும்புவதில்லை. அப்போ கடவுள் சொல்கிறார், நான் உன்னுடைய முகத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்றால் நான் உன்னை அன்பு செய்கிறேன், எனக்கு உன் மீது வெறுப்பு கிடையாது. அப்போ ரெண்டாவது ஆசீர்வாதம், நான் இந்த ஆண்டு முழுவதுமாக உன்னை அன்பு செய்வேன். முதல்ல உன்னை பாதுகாப்பேன், ரெண்டாவது உன்னை அன்பு செய்வேன், மூன்றாவது ஆண்டவர் உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதியை கொடுப்பாராக, பீஸ். அப்போ முதல் வாசகத்தில் நமக்கு 3 ஆசீர்வாதங்களை சொல்கிறார். நான் உன்னை பாதுகாக்கும் கடவுளாக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பேன், நான் உன்னை அன்பு செய்கிற கடவுளாக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பேன், நான் உனக்கு அமைதியை கொடுக்கிற ஆண்டவராக இந்த ஆண்டு முழுவதும் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அந்த ஆண்டவர் தான் ஆபிரகாமுக்கு சில ஆசிகளை கொடுக்கிறார், சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 2 முதல் 3 முடிய வாசிப்போம். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பாருங்க. அதைத்தான் இந்த ஆண்டிலே கடவுள் உங்களுக்கும் கொடுக்க
அவர் சித்தமாய் இருக்கிறார். முதல் ஆசீர்வாதம், நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம், எங்களுக்கு ஏற்கனவே குழந்தை குட்டிங்களாம் இருக்குது, இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை, இதை ஒன்று வச்சுட்டு காப்பாற்றுது, ஒன்று வச்சு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரிய இனம்லாம் தேவையில்லை. பெரிய இனம் என்பது வெறும் மக்கள் தொகை மட்டுமல்ல, எல்லாவற்றையும் உங்களை பெரிதாக்குவார். உங்களுடைய தொழில், உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகள் பெரிதாக்குவார். நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். ஃபர்ஸ்ட் பிளஸிங். ரெண்டாவது, உனக்கு ஆசி வழங்குவேன். மூன்றாவது, உன்னுடைய பெயரை நான் சிறப்புற செய்வேன். நீ இந்த உலகத்திலே பெருமை அடைய செய்வேன். நீ இந்த உலகத்தில் பெருமையாக வாழக்கூடிய, புகழ்ச்சியோடு வாழக்கூடிய நிலைக்கு உன்னை உயர்த்துவேன். இது இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு கொடுத்தார். தொடர்ந்து, நீயே ஆசியாக இருப்பாய், ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்தவர்கள் உன்னை ஆசீர்வதிப்பது ஒரு பக்கம், நீ அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்ப. அப்படின்னா கடவுள் உங்களை மேன்மையான நிலையில வைக்கிறார். நீ அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடிய, நீ அடுத்தவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, நீ அடுத்தவருக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல நீ இருந்து நீ அடுத்தவருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். தொடர்ந்து, நீ யாருக்கெல்லாம் ஆசி வழங்கி, உன்னை யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். தொடர்ந்து, நீ சபிப்போரை நானும் சபிப்பேன். உன்னை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ நானும் சபிப்பேன், அவர்களை நான் சபிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் உன்னை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பேன், உனக்கு பக்கபலமாக இருப்பேன். தொடர்ந்து, உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் நீயே பெரிய ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் இருக்க போற. எல்லாரையும் வாழ வைக்கக்கூடிய நிலையில் இருப்ப, எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய நிலைமையில் இருப்ப, எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நிலைமையில உன்னை வைப்பேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை இந்த புதிய ஆண்டிலே உங்கள் அனைவருக்கும் கடவுள் கொடுக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். அப்போ இந்த நாளிலே ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுக்க விரும்புகிறார். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். பாடுவோம்.
கடவுள் 2024ஆம் ஆண்டிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், உறுதிமொழி, ப்ராமிஸ், இன்று முதல் உன்னை நான் காத்திடுவேன், இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். சந்தோஷமாக இருக்கு இல்லையா? 2023ஆம் ஆண்டு எப்படி இருந்ததோ ஒவ்வொருடைய வாழ்க்கையில், ஆனால் இன்றைக்கி இந்த முதல் பூசையில் ஆண்டவர் நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி, இன்று முதல் இந்த நிமிடம் முதல் உங்களை நான் பாதுகாப்பேன், ஆசீர்வதிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இன்றைக்கி நாம் எத்தனை விழாக்களை கொண்டாடுகிறோம்? எத்தனை விழாக்கள்? குடும்ப விழாவா? அன்னை மரியாள் இறைவனின் தாய் ஒன்று, ரெண்டாவது எவ்வளோ சொல்லிட்டு இந்த புதிய புத்தாண்டு நியூ இயர் ரெண்டாவது, மூன்றாவது இயேசுவை காணிக்க ஒப்பு கொடுத்தது அல்லது வேற திருவிழா, இயேசுவுக்கு பெயர் வைத்த திருவிழா. 8வது நாள் இயேசுக்கு பெயர் வைத்த திருவிழா. 4வது, அது நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இன்று கத்தோலிக்க திரு அவை அமைதியின் நாளை கொண்டாடுகிறது, த டே ஆஃப் பீஸ். 4 விழாக்களை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். 1ஆம் தேதியிலே, ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 4 விழாக்கள். பிரியமான, இந்த ஒவ்வொரு விழாவும் ஒரு செய்தி நமக்கு கொடுக்கிறது. ரொம்ப ஷார்ட்டாக, ரொம்ப ப்ரீஃபாக இந்த செய்திகளை நிறைவு செய்து நான் மறையுரையை முடிக்கிறேன். முதல்ல எந்த விழாவை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இயேசுவுக்கு பெயர் வைத்த விழாவை எடுத்துக்கொள்வோம். வாசிப்போம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இன்றைக்கி நாம் படித்த வாசகம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். வேகமாக. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். வானதூதர்கள் சொல்லி இருந்தவாறு இயேசுவுக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். வானதூதர்கள் எப்போ சொன்னாங்க, எங்கே சொன்னாங்க, யார்கிட்ட சொன்னாங்க இயேசுவின் பெயர் வைக்க சொல்லி அப்படின்னு பார்த்து அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிற வானதூதர்கள் யாரை சந்திக்கிறார்கள்? மரியாவை சந்திக்கிறார்கள். படிப்போம். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயர் இடுவீர். இயேசு பிறந்துட்டாரா? மரியாவுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது, மங்கள வாழ்த்து சொன்ன போது இயேசு பிறந்துட்டாரா? இல்லை. அப்போ தாயின் வயிற்றில் இருக்கிற போதே பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது? இயேசு. யாரால் சொல்லப்பட்டது? வானதூதரால் சொல்லப்பட்டது. வானதூதருக்கு யார் சொன்னாங்க? கடவுள். கடவுள் கடவுளுடைய நற்செய்தியை கொண்டு வருவதுதான் வானதூதர்களுடைய கடமை. வானதூதர் தானா வந்து சொல்லி இருக்க மாட்டார், இந்த பேரை வைங்க அப்படின்னு சொல்லி. கடவுள் வானதூதர் வழியாக மரியாவிடம் சொல்லுகிறார், இந்த குழந்தைக்கு இந்த பெயர் தான் வைக்க வேண்டும். அடுத்து மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 1:21 வசனம். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். யாருக்கு சொல்ற செய்தி இது? இந்த செய்தி யாருக்கு சொல்லப்படுகிறது? வானதூதர் யார்கிட்ட வந்து சொல்றாங்க? யோசேப்பிடம் வந்து சொல்லுகிறார். மாதாவுக்கு சொல்லி முடிச்சாச்சு, இப்ப யோசேப்புக்கு வந்து சொல்லுகிறார் வானதூதர், அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயர் இடுவீர், ஏனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இப்போ யோசேப்புக்கு நற்செய்தி, இந்த மங்கள வார்த்தை சொல்லுகிற போது இயேசு பிறந்துட்டாரா? இயேசு யோசேப்பு கனவில் வானத்தில் தோன்றி சொல்லுகிற போது இயேசு பிறந்துட்டாரா? இல்லை. இயேசு பிறக்கிற செய்தியை தான் சொல்லுகிறார். அப்போ 2 பேர்கிட்டமே வானதூதர் சொல்லுகிறார், மரியா கிட்டையும் யோசேப்பிடம் சென்று, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும்? இயேசு என்று பெயர் வைக்க வேண்டும். அப்போ இயேசுனுடைய பெயர் யாரால் தீர்மானம் செய்யப்படுகிறது? கடவுளால் தீர்மானம் செய்யப்படுகிறது. அப்போ அந்த பெயருக்கு எவ்வளவு பெரிய வல்லமை, எவ்வளவு பெரிய ஆற்றல், எவ்வளவு பெரிய சக்தி! அதைத்தான் பவுலடியார் பிலிப்பியர் திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார். 2:9 வாசிப்போம். எனவே கடவுளும்
அவரை மிகவே உயர்த்தி, யாரை மிகவே உயர்த்தி? இயேசுவை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். எப்பெயருக்கு மேலான பெயர். இந்த உலகத்தில் இயேசு என்கிற பெயரை விட மேலான பெயர் எதுவும் இல்லை. சில சமயம் நாம தான் பெருமையாக சொல்லி, என் பேரை போல எந்த பேரும் கிடையாது, என் பேர் எவ்வளோ டேஸ்டி, எவ்வளோ ஸ்வீட்டான பெயர், எவ்வளோ, அதெல்லாம் கிடையாது. விவிலியம் சொல்கிறது, இந்த உலகத்தில் எப்பெயருக்கு மேலான பெயர் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இயேசு கொடுக்கப்பட்டது. அந்த பெயருக்கு கூடிய சக்தியை பாருங்க, தொடர்ந்து படிப்போம். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடவர். இயேசுடைய பெயர் சொன்ன உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மேல் உலகத்தார் கீழ் உலகத்தார் அனைவரும் இயேசு பெயர் என்று சொன்ன உடனே மண்டியிடுவர். தொடர்ந்து, தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். பெரியமானவர்களே, முதல் செய்திக்கு வருவோம். ஆண்டவர் இயேசுவுக்கு பெயர் சூட்டிய இந்த நாளில், இயேசு என்கிற பெயர் சூட்டிய இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், ஆண்டவருடைய பெயர் வலிமையானது, ஆண்டவருடைய பெயர் தூய்மையானது, ஆண்டவருடைய பெயர் ஆசீர்வாதமானது, ஆண்டவருடைய பெயர் அற்புதங்களை செய்ய வல்லது. நாம் பார்க்கிறோம் திருத்துத பணிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். திருத்துத பணிகள் அங்கே நாம் பார்க்கிறோம். யோவானும் பேதுரும் போகிறார்கள். அந்த ஒரு முடக்குவாதமுற்றவன் அங்கே இருக்கிறான், கால் ஊனமுற்றவன், நடக்க முடியாதவன். 3ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் படிப்போம். அங்கே என்ன நடக்கிறது? பேதுரு அவரிடம், யார்கிட்ட? கால் ஊனமுற்ற முடக்குவாதவனை பார்த்து அவரிடம், அவன் பிச்சை கேட்கறான், எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, என்கிட்ட வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நட என்று கூறி அவனை எழுப்புகிறார். யாருடைய பெயரால் பேதுரு குணப்படுத்தினார்? இயேசுனுடைய பெயரால் அவனை குணப்படுத்தினார். இயேசு எருசலேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். மக்கள் கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. அங்கே பார்வையற்ற ஒருவன் இருக்கிறான். அவன் இயேசுவை பார்த்து என்ன சொல்கிறான்? பார்வையற்ற அந்த பார்த்திலேமியு என்ன சொல்கிறான்? இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும். அங்கே இயேசுனுடைய பெயரால் பேதுரு அவனை எழுந்து நடக்க வைத்தார். இங்கே இயேசுனுடைய பெயரை அழைத்ததும் அவனுக்கு என்ன கிடைத்தது? பார்வை கிடைத்தது. அப்போ இந்த விழாவிலே முதல் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வது, பிரியமானவர்களே, நிறைய பேருக்கு ஜெபிக்க நேரம் கிடையாது. we are too busy. நமக்கு நேரம் கிடையாது, ஜெபிப்பதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு மனைவியோடு கணவனோடு பிள்ளைகளோடு பேசுறதுக்கு டைம் கிடையாது. அப்போ எங்கே ஜெபிக்கிறதுக்கு நேரம்? அப்போது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி, இந்த புத்தாண்டிலே, இந்த புதிய ஆண்டிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் உறுதிமொழி, முதல் ரெசல்யூஷன் என்னவென்றால், எனக்கு ஜெபிக்கிறதுக்கெல்லாம் நிறைய நேரம் இல்லை ஃபாதர், எனக்கு ஜெபிக்க கூட தெரியாது ஃபாதர் என்று சொல்லுகிற நமக்கு இன்றைக்கு முதல் செய்தியாக ஒரு உறுதிமொழி நாம் எடுத்துப்போம். என்னவென்றால், எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுவோம். என்ன வார்த்தை? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இதை சொல்கிறதுக்கு பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை படிக்கிறதுக்கு தியாலஜி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்கிறதுக்கு நமக்கு ஜபம் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஜபம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இயேசு என்று பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. இயேசு என்று பெயரை சொன்னால் எல்லாம் நடக்குமே. இங்கே முடக்குவாதமுற்றவன் எழுந்து நடந்தான், பார்வையற்றவன் பார்வை பெற்றான். நீங்கள் இயேசுவி என்று ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொன்னால், இந்த மகிமையான வார்த்தை, எல்லா பெயருக்கும் மேலான இந்த பெயரை நீங்கள் சொன்னீர்கள் என்றால், இந்த 2024ஆம் ஆண்டில் அவனுடைய கால்கள், அந்த நடக்க முடியாதவனுடைய கால்கள் எழுந்து நடந்தன. நீங்களும் எழுந்து நிற்பீர்கள். இந்த 2024ஆம் ஆண்டில் நீங்கள் கீழே விட மாட்டீர்கள். உங்களுடைய வாழ்க்கை முடக்குவாதமாய் மாறாது. நீங்கள் பார்வையற்றவர்களாய் மாற மாட்டீர்கள்.
எழுந்து நடக்க முடியும். உங்களுடைய குடும்பம் எழுந்து நிற்கும், உங்களுடைய வாழ்க்கை எழுந்து நிற்கும், உங்களுடைய பிள்ளைகள் எழுந்து நிற்பார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் மட்டும். என்ன வார்த்தை? இயேசு. எத்தனை பேர் இந்த 2024ஆம் ஆண்டில் நான் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் இயேசுவேன்னு சொல்லி தான் நான் எழும்புவேன்? சில பேருக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது ஃபாதர். எடுத்து நான் மொபைல் தான் பார்ப்பேன் ஃபாதர். மொபைலில் குட் மார்னிங் சொல்லுவேன். அந்த குட் மார்னிங்கில் 5 காசு பிரயோஜனம் இல்லை. பெரியமானு, இந்த 2024ஆம் ஆண்டு நாம் இந்த ப்ராமிஸ் எடுப்போம். முதல் ப்ராமிஸ் நாம் என்ன சொல்ல போகிறோம்? இயேசுவே, இயேசுவே. ஓகே, 2வது விழாவுக்கு நாம் போவோம். 2வது விழா என்னது? இன்றைக்கு திருத்தந்தை இந்த முதல் நாளை, புதிய ஆண்டுடைய முதல் நாளை அமைதி நாளாக அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கொண்டாடுவது 57வது ஆண்டினுடைய அமைதி நாள். 57 வருஷமாக நாம் முதல் தேதியை என்னவாக கொண்டாடுகிறோம்? அமைதி நாளாக கொண்டாடுகிறோம். 1968ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் இந்த விழாவை துவங்குகிறார். இந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அமைதியின் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார். அன்று முதல் 57வது ஆண்டு நாளாக நாம் இதை கொண்டாடுகிறோம். பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்த உடனே இயேசு சீடர்களை பார்த்து என்ன சொன்னார்? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இயேசு அவங்களை பார்த்தோன்னு என்ன சொன்னார்? உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மீண்டுமாக அதே வசனத்தில் பார்க்கிறோம். 20-21 வசனம், அதே அதிகாரம் 20-21 வசனம். நீங்க ரொம்ப அமைதியா படிக்கிறீங்க, கேட்க மாட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் சத்தமா படிக்கலாம். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளை காட்டினார். இந்த அமைதி என்ற வார்த்தையை படிங்கம்மா. 21வது வசனம் படிங்க. இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. 2வது வாட்டியும் சொல்றார். அதே பகுதி தான். இயேசு உயிர்த்தெழுந்து சீடர்களை பார்த்து உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. 3வது 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். இப்போ தோமையார் காட்சி கொடுக்க அப்போ சொல்றார். 26வது வசனம். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகினர். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய முதன்மையான ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுங்களா? அமைதி. மலைப்பொழிவில் நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். யார் அமைதியாக வாழ்கிறார்களோ, யார் அமைதியான உள்ளத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் யாரை பார்க்க முடியுமாம்? கடவுளை பார்க்க. இயேசுவும் சீடர்களும் அல்லது சீடர்கள் படகுல போயிட்டு இருப்பாங்க. காற்று புயலெல்லாம் அடிக்கும். அந்த பகுதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இயேசு கடல் மீது நடந்து வருவார். அவர் கடல் மீது நடந்து வருகிற போது புயல் காற்றெல்லாம் அடிக்கிற போது இயேசுவை சீடர்கள் பார்ப்பார்கள். இயேசுவை சீடர்கள் பார்த்த உடனே இயேசுவை என்னன்னு சொல்லி பார்த்தாங்க? பேய். இயேசுவை வந்து பேயின்னு பார்த்தாங்க. ஏன் இயேசுவை பார்த்து ஏன் பேய் நினைச்சாங்க? ஏனென்றால் அவருடைய உள்ளத்திலே அமைதி இல்லை, குழப்பம் இருந்தது, பயம் இருந்தது. அதனால் இயேசு முன்னாடி நின்னாலும் அவர்கள் கடவுளை பார்க்க முடியல. அமைதியாக இருப்பவர்கள் தான் கடவுளை காண்பர். பிரியமானவர்களே, இந்த அமைதி உலகத்தில் இல்லை. இன்னைக்கு நாம் பார்க்கிறோம் நிறைய நாடுகளுக்கிடையே போர். இப்போ இந்த நாடுகளுக்கு நடக்கிற போரெல்லாம் நாம் போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. நாம் ஜெபிக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைதியற்ற நிலைக்கு யார் காரணம்? உங்கள் வீட்டில் நீங்கள் சண்டை போகிறீங்களே, அதுக்கு யார் காரணம்? உங்கள் வீட்டில் நீங்கள் அமைதி இல்லாமல் நீங்கள் சண்டை சச்சரவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, யார் காரணம்? திருத்தந்தை சொல்லுகிறார், கோவிட் சமயத்தில் அந்த கோவிட்டால் நிறைய மக்கள், லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தார்கள். ஆனால் மனிதன் அதுக்கு
மருந்து கண்டுபிடிச்சிட்டான். கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிச்சான். நீங்களாம் இருக்கிறத பார்த்து ஊசியை போடாத உங்களை இருக்கிறீங்க, போடலையா? முதல்ல உங்களை தான் கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும். ஓகே, மருந்து கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் திருத்தந்தை சொல்கிறார், பல்லாயிரக்கணக்கான மக்களை சாகடித்த கோவிட் கூட மனிதன் நோய் கண்டுபிடித்து விட்டான். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சண்டைகளுக்கு மருந்து இல்லை, மருந்து கிடையாது. பிரியமான, உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கு என்ன மருந்து? ஏன் சண்டை போடுகிறோம்? ஆக இரண்டாவது திருவிழாவை நீ கொண்டாடக்கூடிய சமயத்தில் இன்னைக்கு ஒரு உறுதிமொழியை நாம் எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? என்ன உறுதிமொழி என்றால், என் குடும்பத்தில் சண்டை போடுபவனாக நான் இருக்க மாட்டேன். என் குடும்பத்தில் என்னால் சண்டை வரக்கூடாது. அதெல்லாம் கஷ்டம் ஃபாதர். சண்டை போடாமல் சாப்பிட முடியுமா? சண்டை போடாமல் தூங்க முடியுமா? சண்டை போடாமல் லைஃப்பில் இருக்க முடியுமா? சண்டை போட்டால் தான் கெத்து. பிரியமானவர்களே, அமைதி இல்லாதவர்கள் யாரை காண முடியாது? கடவுள். உங்கள் குடும்பத்தில் அமைதி இல்லை என்றால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லை, ஆண்டோடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆக இன்றைக்கு மீண்டுமாக இரண்டாவது உறுதிமொழியை எடுப்போம். நான் என் குடும்பத்துக்கு அமைதியை கொடுப்பவனாக இருப்பேன். என் குடும்பத்தை அமைதி ஏற்படுத்துவனாக இருப்பேன். சண்டை போட மாட்டேன். தேவையில்லாத பிரச்சனைகளை நான் கொண்டு வர மாட்டேன். என் மனைவியோடு, என் பிள்ளைகளோடு, என் கணவனோடு அமைதியாக வாழ்வதற்கு முயற்சிருப்பேன். யாரெல்லாம் இந்த உறுதிமொழி எடுப்பதற்கு ரெடியாக இருக்கிறீங்க? அப்படியா? சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சும்மா தூக்கலாம் ஃபாதர். நீங்கன்னா வீட்டில் வந்து பார்க்க போகிறீங்களா என்ன? காலையில் போனவொடனே, இப்போ வீட்டுக்கு போனவுடனே மட்டன் வாங்கணுமா சிக்கன் வாங்கணுமா, இதில் ஒரு பெரிய சண்டை நடக்கும். பிரியமானவர்களே, இரண்டாவது திருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் சண்டை போடுபவர்கள் அல்ல. நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் சமாதானத்தை விரும்புபவர்கள். சண்டை போடுகிற குடும்பம் கடவுளை காணாது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறாது. சண்டை போடாதீங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள், மன்னித்து விடுங்கள். மூன்றாவது விழாவுக்கு நாம் செல்வோம். மூன்றாவது விழா இன்றைக்கு நாம் கொண்டாடுவது அன்னை மரியாள், இறைவனின் தாய். பிரியமானவர்களே, 386வது ஆண்டு முதல் 451வது ஆண்டு வரை நெஸ்டோரியஸ் என்கின்ற ஒருவர் இருந்தார். அலெக்சாண்டிரியா என்கின்ற பகுதியில் இருந்தார். அவர் ஒரு பிஷப். அவர் கான்ஸ்டான்டினோபிள் என்கின்ற பகுதியிலே ஒரு பேராயராக பணி செய்து வந்தார். இவர் ஒரு புதிய ஒரு கருத்தியலை கொண்டு வருகிறார். ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டு வரார். என்ன சித்தாந்தம் தெரியுங்களா? மாதாவுடைய வயிற்றில் இயேசு பிறந்தபோது அவர் கடவுளாக இல்லை. யாராக இல்லை? கடவுளாக இல்லை. அப்போ மரியாள் இயேசுவை ஒரு மனிதனாகத்தான் பெற்றெடுத்தாள், கடவுளாக பெற்றெடுக்கவில்லை. இப்போ நீங்க உங்க பிள்ளைகளை பெற்றெடுத்து இருக்கிறீங்க. நீங்க மனுஷனா பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கீங்களா அல்லது கடவுளை பெற்றெடுத்தவர்களா? என்ன அவ்வளவு டவுட்டா சொல்றீங்க? நீங்க மனிதரை பெற்றெடுத்த தாயா அல்லது கடவுளை பெற்றெடுத்த தாயா? அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மரியாள் ஒரு மனிதனை தான் பெற்றெடுத்தார், கடவுளை பெற்றெடுக்கவில்லை. இதுதான் தப்பறை, இதுதான் தவறான கொள்கை. இதை திருச்சபை எதிர்த்தது. திருச்சபை இது ஒப்புக்கொள்ளல. அவர் பிஷப். ஆனால் அவர் சொல்லுகிறார், இயேசுவை ஒரு மனுஷனாகத்தான் மரியாள் பெற்றெடுத்தார், கடவுளாகல. அப்போ எப்போ கடவுளானது? பெற்றெடுத்த பின்பு, இயேசு வளர்ந்த பின்பு அவர் கடவுளுடைய தன்மை அவருக்குள்ளே புகுந்தது. அப்போ என்ன சொல்ல வராரு? மரியாள் இறைவனின் தாய் அல்ல. மரியாள் இறைவனை பெற்றெடுக்கவில்லை, அவர் சாதாரண ஒரு மனுஷனை தான் பெற்றெடுத்தாங்க. இதைத்தான் திருச்சபை எதிர்த்து எபேசு நகரத்தில் எல்லா ஆயர்களும் ஒன்று கூடி இந்த தப்பறையை எதிர்த்தார்கள். எதிர்த்து அவங்க சொன்னாங்க, அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற இந்த சத்தியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை கொண்டு வந்த நாள் தான் இந்த நாள் நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். பிரியமான, இந்த அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்ற இந்த விழாவை கொண்டாடுகிற போது இன்று நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? பெரும்பான்மையாக நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எப்படி அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் நாம் அப்படியே சாதாரணமாக அப்படி நம்பிட முடியுமா? மற்ற மதத்தாலும் சொல்கிறாங்க
மரியாள் இறைவனுடைய தாய் கிடையாது, சாதாரண ஒரு பெண்மணி தான், இயேசு பெற்றெடுத்தவள் தான், உங்களை போல தான் அந்த பெண்மணி, எப்படி இறைவனுடைய தாய் என்று நம்புவது? படிப்போம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். 1ஆம் அதிகாரம் 43வது வசனம். என் ஆண்டவரின் தாய். யார் சொல்ற வார்த்தை இது? எலிசபெத் அம்மா சொல்றாங்க. என் ஆண்டவரின் தாய். யாரை பார்த்து சொல்றாங்க? மாதாவை பார்த்து. இயேசுவின் தாய் அப்படின்னு சொல்லல. எலிசபெத் அம்மாள் மாதாவை பார்த்து இயேசுவின் தாயின்னு சொல்லல. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? விவிலியம் சொல்லுது மாதா யாரு? ஆண்டவரின் தாய். இறைவார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரின் தாய். வேற ஏதோ பாப்பாண்டவர் சொன்னது கதை அல்ல, யாரோ பிஷப் சொன்னாங்க இல்ல, விவிலியம் சொல்லுகிறது. எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறாங்க இவர் ஆண்டவருடைய தாய். எலிசபெத் அம்மாள் எப்படிப்பட்ட நிலையில சொன்னாங்க? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராய் என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? அப்போ தூய ஆவி எலிசபெத் அம்மாள் வழியாக மாதாவை எப்படி கூப்பிடுறாங்க? ஆண்டவரின் தாய். பிரியமானவர்களே, அந்த விழாவைத்தான் நாம் இன்னைக்கு கொண்டாடுகிறோம். சில பேருக்கு மாதா மேல நம்பிக்கை கிடையாது, சில பேர் மாதாவை நம்புவதில்லை, சில பேர் மாதாவை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லை. நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களே, பிரியமானவர்களே, இது 2024ஆம் ஆண்டில் நாம் எடுக்கக்கூடிய 3வது உறுதிமொழி. இப்போ ஃபஸ்ட்டு 2 மறந்துட்டு இருப்பீங்க, நான் ஞாபகப்படுத்துகிறேன். 3வது உறுதிமொழி என்னன்னா, நாம் மாதாவிடம் தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். உம்முடையெல்லாம் கிடையாது, ஒரு அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்ற இந்த ஒரு வார்த்தையை, இந்த ஒரு ஜெபத்தை ஒரு நாள் ஒரு தடவையாவது நம்மளால் சொல்ல முடியாதா? ஜெபமாலையை நம்ம சொல்லலாம். ஜெபமாலை தெரியாதவங்க, ஜெபமாலை சொல்ல முடியாதவங்க என்ன சொல்லலாம்? அருள் நிறைந்த மரியே வாழ்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், அருள் நிறைந்த மரியே வாழ்க. இன்னைக்கு முடிஞ்சிச்சு இல்லையா? இங்கே சொல்லிட்டோம், முடிஞ்சிச்சு. ஒரு தடவை சொல்கிறதுனா நான் மினிமம் சொல்கிறேன், ஒரே ஒரு வாட்டி சொன்னால் போதும், அப்படி ஃபாதர் சொல்லிட்டாரு அதனால் போதும், ஜெபமெல்லாம் சொல்ல வேண்டாம். இல்லை, முடியாதவங்க, நேரம் இல்லாதவங்க, ரொம்ப பிஸியாக இருக்கவங்க, அப்படி நினச்சின்னு இருக்கவங்க, அதில் ஜெபம் சொல்ல தெரியாதவங்க, இந்த ஒரு ஜெபத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாம் சொல்லணும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் என்ன ஃபாதர் எல்லாம் கேட்குறீங்க? 3வது ப்ராமிஸ், 3வது உறுதிமொழி. 4வது, இன்றைக்கு நாம் என்ன விழாவை கொண்டாடுகிறோம்? நியூ இயர். உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு நியூ இயர் அந்த எண்ணமே போயிடும் போலது. அவன் ரொம்ப டல்லாக அப்படியே நியூ இயர். இன்றைக்கி புத்தாண்டு. பிரியமானவர்களே, புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னாடியே பல பேர் எனக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. என்ன மெசேஜ்? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இன்னும் பிறக்கவே இல்லைப்பா, அதுக்குள்ளே ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். இப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை? அவன் அனுப்பிச்சிட்டான், இப்போ நாம் அனுப்பலைன்னு வச்சிங்களேன், கோச்சிப்பாங்க. நம்மளும் ஓகே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு அப்படி ஒரு 50 பேருக்கு அனுப்பிச்சிட்டான் இதுக்குள்ளேயே. ஓகே, பூச முடியும் தொடங்கிறதுக்கு முன்னாடியே. புத்தாண்டு வந்த உடனே ஹாப்பி வந்துடுமா? ஹாப்பி நியூ இயர்னு சொல்லியிருக்காங்க, சொல்கிறோம். இப்போ பூச முடிஞ்ச எல்லாம் விஷ் பண்ணுவோம். ஹாப்பி நியூ இயர், புத்தாண்டு வந்துடும், 1ஆம் தேதி வந்த உடனே ஹாப்பினஸ் வந்துடுமா? அப்போ எதுக்கு ஹாப்பி நியூ இயர்? பெரியமானவர்களே, ஹாப்பி நியூ இயர் அது ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 கடைசியாக முடிச்சிடுவோம். எபேசியர் 4, 22 முதல் 24. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி, நல்ல வாசகத்தை கவனிங்க. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீங்கள் முந்தின நடத்திய மாற்றணுமாம், தீய நாட்டங்களை விட்டுவிடணுமாம், பழைய மனிதனுக்குரிய இயல்பை விட்டுவிட வேண்டுமாம். தொடர்ந்து உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். மனப்பாங்குனா என்னது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம் மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய எல்லாமே புதிய மனப்பாங்கு, புதுசா மாறணும். தொடர்ந்து
கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதனுக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். இப்போ புரியுதா? இப்போ புதிய வருஷத்தில் ஹாப்பினஸ் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பழச விட்டுடணும். பழசனா என்னது? எது பழசு? சில பேர் உங்கள் மனசில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியுது. இந்த கணவன் கூட பழசாக தான் இருக்காரு, அவர் விட்டால் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கலாம் அப்படின்ட்டு. அது சொல்ல நம்முடைய எண்ணங்கள், வாழ்க்கை பழையது, இந்த கசப்பான அனுபவங்கள், பொறாமை, பகைமை இதெல்லாம் விட்டுட்டு நாம் எந்த நிலைக்கு வரணுமா? கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த நிலை. அப்போ பாவம் இருந்துச்சா? ஆதாம் ஏவாள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பாவம் இருந்துச்சா? இல்லை. அந்த நிலைக்கு வந்தால்தான் இந்த புதிய வருஷம் எப்படி இருக்குமா? ஹாப்பியாக இருக்கும். நான் அதே சண்டை போடுவேன், அதே பாவத்தை செய்வேன், அதே கெட்டதை பார்ப்பேன், அதே கெட்டதை செய்வேன், அதே கோபம் கொள்வேன், அதே பொறாமை கொள்வேன், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. அப்படி இந்த பழசெல்லாம் மனசுக்குள்ளே இருந்தால் இந்த புதிய வருஷத்தில் எந்த ஹாப்பினஸும் வராது. அப்போ பழசை மாற்றினா தான் புதுசு வரும். புதுசு கண்ணா புதுசு. அப்போது பழையதை மாற்றணும். இப்போது எதெல்லாம் நான் மாற்ற வேண்டியது இருக்குது? அப்போ நாம் தான் யோசிக்கணும், எதெல்லாம் நான் மாற்றணும், என்கிட்ட தேவையில்லாது என் குடும்பத்துடைய சமாதானத்தை மகிழ்ச்சி கெடுக்கக்கூடிய விஷயம் எதெல்லாம் நான் மாற்றணும்? யோசிங்க. அப்போ யோசித்து இன்னைக்கு ஆண்டவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்போமா? என்னுடைய குடும்பத்துடைய சமாதானத்தை, மகிழ்ச்சியை, ஹாப்பினஸ்ஸு, ஜாய், சந்தோஷத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய விஷயத்தை நான் இந்த வருஷம் விட போகிறேன். யாரெல்லாம்? யாருமே கை தூக்கல. பிரைஸ் தி லார்ட். இப்போ 4 உறுதிமொழிகளை நீங்கள் கடவுள்கிட்ட கொடுத்துக்கிறீங்க. முதல் உறுதிமொழி, தினந்தோறும் நான் இயேசுனுடைய பெயரை உச்சரிப்பேன். 2வது, எந்த காரணத்துக்குன்னு என் வீட்டில் நான் சண்டை போட மாட்டேன். 3வது, தினந்தோறும் அருள் நிறைந்த மரியே இந்த ஜெபத்தை ஒரு தடவையாவது நான் சொல்லுவேன். 4வது, இங்கே வந்தால் மட்டும் பேச்சு வரல பார்த்தீங்களா? என் வீட்டில் நான் ஒருபோதும் என்னது கடைசி நான் என்ன சொன்னேன்? பழைய எண்ணங்களை விட்டுட்டு புதிய மனிதனாக நான் இருப்பேன். பாவத்தை விட்டுட்டு நல்லது செய்வேன். வாழ்த்துக்கள். எந்த காதலை கேட்டு இந்த காதலை போகக்கூடாது. அப்படி போனால் இந்த வருஷம் எந்த பயனும் நமக்கு இல்லை. செய்து பாருங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். சொல்லி பாருங்கள், ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். மீண்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, எழுந்து நிற்போம். இந்த புதிய ஆண்டிலே ஒரு மறையுரையை கேட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த திருப்படி வழியாக நம்முடைய துக்கங்கள், துயரங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாம் போக்கி நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை கொடுக்கும்படியாக நாம் இணைந்து பாடுவோம்.